பணத்தின் மீது அளவில்லாத ஆசை கொண்ட ஒருவரின் உண்மையான முகம் எவ்வளவு நாள் மறைந்து கிடக்கும்? ஒரு நாள் அது கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். அதுபோலவே அனைவரிடமும் நல்லவளாக நடித்து சேதுவின் நம்பிக்கையை முழுமையாக கைப்பற்றியிருந்த ஐஸ்வர்யாவின் கடந்த கால ரகசியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவர ஆரம்பிக்கின்றன. இதுவரை அவளை முழுமையாக நம்பி வந்த சேதுவுக்கு விரைவில் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த உண்மைகள் தெரிந்தவுடன் அவர் எடுக்கும் முடிவு அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும். இதற்கிடையில் மறுநாள் காலை மருத்துவமனைக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்த தமிழ் செல்வி தனது மகள் மீனாட்சியை வசந்தியிடம் ஒப்படைத்து 11 மணிக்கு தடுப்பூசி போட மருத்துவமனைக்கு அழைத்து வரும்படி கூறுகிறார். தனத்தையும் அழைத்துக் கொண்டு வரச் சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்புகிறார். வசந்தியும் தனமும் அதற்கு சம்மதித்து குழந்தையை கவனமாக தயார்படுத்தி நேரமாகும் போது மருத்துவமனைக்கு செல்ல ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறுகிறார்கள். ஆரம்பத்தில் எல்லாமே இயல்பாக இருந்தாலும் அந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு திருப்பமாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை. வழியிலேயே வசந்தி ஆட்டோ ஓட்டுநரிடம் எங்க ஊரு என்று சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறார். அவனும் மரியாதையாக பதில் கூறினாலும் சில நிமிடங்களில் அவனது செல்பேசி ஒலிக்கிறது. போனை எடுத்தவுடன் அவனது முகம் வெளிரி கைகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன. நண்பன் கதிர்விஷம் குடித்துவிட்டான் என்ற செய்தி கேட்டு அவன் முற்றிலும் பதறிப்போகிறான். அந்த அதிர்ச்சியில் வண்டியை சரியாக ஓட்ட முடியாமல் தவிக்கிறான். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவனது பதற்றத்தை கவனித்த வசந்தியும் தனமும் முதலில் வண்டியை ஓரமாக நிறுத்தச் சொல்கிறார்கள். தன்னுடைய நண்பன் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான் என்றும் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் ஆட்டோ ஓட்டுநர் கண்கலங்கியபடி கூறுகிறார். அதை கேட்ட தனம் ஒரு நொடியும் யோசிக்காமல், நாங்கள் வேறு ஆட்டோவில் போய்க் கொள்கிறோம், நீங்கள் முதலில் உங்கள் நண்பரை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறாள். அதே நேரத்தில் மீண்டும் போன் வருகிறது. இந்த முறை மருத்துவமனையிலிருந்து பேசும் நபர் கதிருக்கு உடனடியாக நெகட்டிவ் இரத்தம் தேவைப்படுவதாகவும் கிடைக்காவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என்றும் கூறுகிறார். அந்த செய்தியை கேட்டதும் ஆட்டோ முற்றிலும் உடைந்து போகிறான். தனது நண்பனின் உயிரை காப்பாற்ற யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்கிறான். அவனது வேதனையை பார்த்த தனம் தன்னுடைய இரத்த வகையும் நெகட்டிவ் தான் என்று சொல்லி தகுதியிருந்தால்தானே ரத்தம் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறுகிறாள். அந்த வார்த்தையை கேட்டதும் ஆட்டோ ஓட்டுநரின் முகத்தில் மீண்டும் ஒரு நம்பிக்கை மலர்கிறது. வசந்தியும் இதுவே பெரிய புண்ணியம் என்று கூறி தடுப்பூசியை மறுநாள் போட்டுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறார். உடனே தமிழ் செல்விக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கேட்ட தமிழ் செல்வியும் குழந்தையின் தடுப்பூசி நாளைக்கு போடலாம், இப்போது ஒரு உயிரை காப்பாற்றுவது முக்கியம் என்று சொல்லி தானும் அதே மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறார். மருத்துவமனையில் தேவையான பரிசோதனைகளுக்குப் பிறகு தனம் இரத்த தானம் செய்கிறாள். சிறிது நேரத்தில் கதிரின் உடல்நிலை சீராகத் தொடங்குகிறது என்று மருத்துவர் கூறியதும் அனைவருக்கும் நிம்மதி ஏற்படுகிறது. தமிழ் செல்வி தன் தங்கைக்கு எந்த உடல்நலக்குறையும் வரக்கூடாது என்று கவலையுடன் விசாரிக்கிறார். ஆனால் தனம் அதிக ரத்தம் எடுக்கவில்லை, தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சிரித்தபடி கூறுகிறாள். ஒருவரின் உயிரை காப்பாற்றும் வாய்ப்பு கிடைத்ததே தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று அவள் சொல்வதை கேட்ட அனைவரும் மனதளவில் பெருமைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் குழந்தை மீனாட்சி அழ ஆரம்பிக்க வசந்தி அவளை தூக்கிக் கொண்டு நடக்கிறார். அதற்குள் தமிழ் செல்வி இந்த இளைஞன் ஏன் இத்தனை பெரிய முடிவை எடுத்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். வெறும் உடல்நல சிகிச்சை மட்டும் போதாது, மன உளைச்சலையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்டோ ஓட்டுநரிடம் காரணம் என்ன என்று கேட்கிறார். அவனும் தனது நண்பன் காதலில் ஏமாந்து மிகுந்த மனவேதனையில் இருந்ததாகவும் அந்த பெண் அவனை ஏமாற்றிவிட்டு பணக்காரனை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட தமிழ் செல்வியின் மனதில் ஏதோ சந்தேகம் உருவாகிறது. சிறிது நேரத்தில் கதிர் கண்விழிக்கிறார். மருத்துவரின் அனுமதியுடன் தமிழ் செல்வி அவரிடம் சென்று மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். முதலில் பழச்சாறு கொடுத்து உடல்நிலையை சீராக்குகிறார். பிறகு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது என்று பொறுமையாக அறிவுரை கூறுகிறார்.
தமிழ் செல்வியின் அன்பான வார்த்தைகளால் மனமுருகிய கதிர் தன்னை ஏமாற்றிய பெண்ணின் பெயர் ஐஸ்வர்யா என்று கூறுகிறான். அந்த பெயர் காதில் விழுந்ததும் தமிழ் செல்வியும் தனமும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியடைகிறார்கள். தொடர்ந்து பேசும் கதிர் தானொரு நல்ல வேலையில் இருந்தபோது ஐஸ்வர்யா காதலிப்பதாக நம்ப வைத்ததாகவும் திருமணம் செய்வதாக உறுதி அளித்ததாகவும் பின்னர் பணக்கார வாழ்க்கைக்காக தன்னை விட்டுச் சென்றதாகவும் கூறுகிறான். அவள் காரணமாகவே தனது வாழ்க்கை முழுவதும் சிதைந்து விட்டதாகவும் அந்த நினைவுகளை மறக்க முடியாமல் தவித்ததாகவும் கண்ணீருடன் பகிர்ந்து கொள்கிறான். இதைக் கேட்ட தமிழ் செல்வியின் மனதில் இருந்த சந்தேகம் உண்மையாக மாறுகிறது. ஏனெனில் அவர் கூறும் விவரங்கள் அனைத்தும் சேதுவின் மனைவி ஐஸ்வர்யாவையே சுட்டிக்காட்டுகின்றன. அந்த உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் செல்வி ஐஸ்வர்யாவின் புகைப்படம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கிறார். உடனே கதிர் தனது செல்பேசியை எடுத்துக் காட்டுகிறான். அதில் இருக்கும் புகைப்படத்தை பார்த்தவுடன் தமிழ் செல்வியும் தனமும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். புகைப்படத்தில் இருப்பது சேதுவின் தற்போதைய மனைவி ஐஸ்வர்யாதான். அதன் பிறகு தனம், இவர்தான் எங்கள் மாமாவை 2வது திருமணம் செய்து கொண்டவர். முதல் மனைவி என் அக்கா தமிழ் செல்விதான் என்று சொல்கிறாள். அதை கேட்ட கதிரும் ஆட்டோ ஓட்டரும் இன்னும் அதிர்ச்சியடைகிறார்கள். கதிர் உடனே ஐஸ்வர்யா பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவள் என்றும் பலரையும் ஏமாற்றியிருப்பாள் என்றும் தன்னை மட்டுமல்ல இன்னும் பலரின் வாழ்க்கையையும் சீரழித்திருப்பாள் என்றும் கூறுகிறான். தமிழ் செல்வி இதுவரை ஐஸ்வர்யாவை பற்றி தவறாக நினைக்கவில்லை. ஆனால் இப்போது எல்லா உண்மைகளும் ஒன்றாக சேர ஆரம்பிக்கின்றன. சேது கூட அவளது உண்மையான முகத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் அவரை வேதனைப்படுத்துகிறது. கதிர் அதோடு நிற்காமல் தன்னிடம் ஐஸ்வர்யாவுடன் எடுத்த பழைய புகைப்படங்கள், வீடியோக்கள், அவர்கள் பேசிய குறுஞ்செய்திகள், அவள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கான ஆதாரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பதாக கூறுகிறான். அவற்றை ஒரு பென்டிரைவில் சேமித்து வைத்திருப்பதாகவும் தேவையானால் நீதிமன்றத்தில் கூட சாட்சி சொல்ல தயார்